நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பறை அழகிய கூத்தூர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சுடலைக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ராஜவல்லிபுரம் அழகிய செப்பறை கூத்தர் திருக்கோவிலானது மிகவும் பிரசித்தி பெற்றது. சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக, அதாவது இந்த திருக்கோவிலில் அமையப்பட்ட நடராஜருடைய திருமேனியை பார்த்துதான் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் திருமேனி அமைக்கப்பட்டது என்ற ஒரு வரலாறு ஒன்று. அந்த அளவுக்கு மிகவும் பழமை வாய்ந்த, மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆருத்ரா தரிசனம் என்பது வெகு விமர்சையாக 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான ஆருத்ரா தரிசன திருவிழாவானது கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழாவில் 10 நாட்களும் காலை மாலை இரு வேளைகளும் சுவாமி அம்பாள் வீதி உலா என்பது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளாக 2 நாட்கள் நடைபெறுகிறது. நேற்று 9ஆம் நாளான நேற்றைய தினம் அழகிய கூத்தர் திருக்கோவிலில் தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு பகுதியிலிருந்தும் சுற்றுப்பகுதியில் உள்ள கிராமங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்து திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இன்றைய தினம், அதாவது ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகின்ற இன்று காலை அதிகாலை 1 மணிக்கு அழகிய கூத்தருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் என்பது அதிகாலை 2 மணி முதல் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் உள்ள சபா மண்டபத்தில் எழுந்தருளிய இந்த அழகிய கூத்தர் பெருமானுக்கு குடம் குடமாக பக்தர்கள் வழங்கி அந்த பால், மஞ்சள், தயிர், இளநீர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேக திரவியங்கள் கொண்டு விடிய விடிய சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை மற்றும் ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் இந்த செப்பறை அழகிய கூத்தர் திருத்தலத்தில் நடைபெற்றது. இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது மிகவும் கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இதே போன்று அருகில் உள்ள, அதாவது தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற இந்த சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி டவுன் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிவபெருமான் திரு நடனம் ஆடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான இந்த தாமர சபை அமைந்துள்ள இந்த நெல்லையப்பர் திருக்கோவிலிலும் ஆருத்ரா தரிசனம் என்பது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.